Amen. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, Dear children of God, உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. it is good that we are seeing you all. கர்த்தருடைய கிருபை நம்மோடு இருப்பதற்காக நாம் தொடர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். And we need to lift the name of the Lord so that His grace is abounding with us. இன்றைய தினத்திலும் கூட And in this day today, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கின்ற காரியங்களை நாம் தியானிக்க we போகின்றோம். are going to meditate upon the word of God, what God is expecting from us. கர்த்தர் இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரிடத்திலும் கர்த்தர் ஒரு எதிர்பார்ப்பு வைத்திருக்கின்றார். And God has an expectation from each and every one of us. ஒவ்வொரு பிள்ளைகளிடத்திலிருந்தும் கர்த்தர் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கின்றார். He expects He has an expectation from every one of us. தேவனுடைய எதிர்பார்ப்பு என்று நாம் சொல்லும் பொழுது, And when we say it's about His expectation, நாம் பெரிய காரியங்களை சிந்திக்கின்றோம். we think about great things. பெரிய பெரிய காரியங்களை சிந்திக்கின்றோம். We imagine great things. தவறு இல்லை. It's not bad. நம்முடைய ஆண்டவர் மிகவும் பெரியவர். Our God is indeed a great God. ஆனால் அவருடைய எதிர்பார்ப்புகள் மிகவும் எளிமையாக இருக்கிறது. But you know one thing, His expectations are very small from us. நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்றால், Do you know how great is our God? இந்த உலகத்தை தன்னுடைய வார்த்தையினால் படைத்தவர், உருவாக்கினவர். He is a God who has made this earth by His word alone. இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் தன்னுடைய வார்த்தையினால் சிருஷ்டித்த ஆண்டவர். And He is a God who created the whole world by His word alone. அவர் தன்னை குறித்து சொல்லும் பொழுது அவர் சொல்லுகின்றார், வானம் எனது சிங்காசனம், பூமி என்னுடைய பாதபடி என்று And when He சொல்லுகின்றார். talks about Himself, He says, the heavens is my throne and the earth is my footstool. எவ்வளவு பெரிய மகா பெரிய ஆண்டவர். How great God is our God. ஹalleluya. Hallelujah. அவர் மிகவும் பெரியவராக இருக்கிறார். He is a great, wonderful God. தனக்கு நிகராக ஒருவரும் இல்லை என்று வேதத்தில் And நாம் there is பார்க்கிறோம். no one like Him. எவ்வளவு பெரிய ஆண்டவர். Such a great God. தன்னுடைய ஜனங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்ற காரியம் எப்படி இருக்கிறது என்றால், What does He expect from His people? தன்னுடைய அளவிற்கு அல்ல, Not just like Him. தன்னுடைய பிள்ளைகளுடைய நிலைக்கு ஏற்றவாறு இருக்கிறது. He thinks according to each and everyone's capacity. லூக்கா 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, In Luke chapter 12:10 we can read, ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற காரியம் எப்படி இருக்கிறது என்றால், we can see what is He expecting from us. இவ்வாறு இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், This is what God says. கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் He who is faithful in whatever is least அநேகத்திலும் உண்மை உள்ளவனாயிருக்கின்றார். is faithful also in much. கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் He who is faithful in the least அநேகத்திலும் உண்மை உள்ளவனாய் is இருக்கின்றார். faithful also in much. நம்முடைய ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கின்றார்? What is our God expecting? கொஞ்சத்திலே நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க He வேண்டும். expects us to be true in whatever small thing we are in. நமக்கு இருக்கின்றதான கொஞ்ச காரியத்திலே உண்மை உள்ளவர்களாக நாம் இருக்க We வேண்டும். need to be true in whatever small things we are. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்களாக நாம் இருக்கும் பொழுது, When we are true in whatever smallest thing that we are doing, அநேகத்திலும் உண்மை உள்ளவர்களாய் இருக்கின்றோம் என்று நாம் பார்க்கின்றோம். and you should know that we will be true in whatever biggest thing that we're going to do. சிறிய காரியங்கள், Maybe it's a small thing, ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட காரியங்கள், smaller things which God has given unto us. இவைகளிலே நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். We should be true in whatever smallest thing God has given us. பிரியமானவர்களே, Dear children of God, நம்முடைய ஆண்டவர் மகா பெரிய தேவன். our God is a great அவர் God. உன்னதத்தில் வாசம் He செய்கின்றவர். is a God who is enthroned on the heavens, அவருக்கு நிகராக ஒருவனும் இல்லை. and there is no one like Him. அப்படிப்பட்ட ஆண்டவர் தன்னுடைய ஜனத்திலிருந்து எதிர்பார்க்கின்ற காரியம் எப்படி இருக்கிறது? What does He expect from us? சிறிய காரியங்களாக இருக்கிறது. He expects very small, meager things from us. மனிதனுடைய எதிர்பார்ப்புகள், The expectations of man மாறிக்கொண்டே இருக்கும். is greater. அது மாறிக்கொண்டே இருக்கும். It is always changing. நம்முடைய வயதிற்கு ஏற்றவாறு மாறிவிடும். It changes according to every man's age.
நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாறிவிடும். It is changing according to our situation. நம்முடைய கலாச்சாரத்திற்கு ஏற்றவாறு It மாறிவிடும். changes according to our culture. நம்முடைய அந்தஸ்திற்கு ஏற்றவாறு It மாறிவிடும். changes according to whatever we have. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், For example, if you ஒரு say, குழந்தையை பார்த்து நீங்க என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா, if you look at a small child and ask him what he wants, குழந்தை கேட்கறதுலாம் எனக்கு கொஞ்சம் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க, the child will ask, I need some ice எனக்கு cream, சாக்லேட் வேணும், I need chocolate, எனக்கு விளையாடுறதுக்கு பொம்மைங்க வேணும். I need toys to play. இதே பிள்ளை வளர்ந்து வரும்பொழுது, This small child, when he grows அப்பா up, எனக்கு சைக்கிள் வேணும், he asks, I want a cycle, எனக்கு மோட்டார் சைக்கிள் வேணும், I need a bike, எனக்கு போன் வேணும், I need a mobile phone, எனக்கு ஐபோன் தான் வேணும். I want an iPhone alone. ஏன் கூட இருக்கிற எல்லாரும் இப்படிப்பட்ட காரியங்களை வைத்திருப்பதனால Because all those people who are with me are having the same thing. அவர்கள் வளர்ந்து வரும்பொழுது, As they grow up, அவர்கள் கல்வியில ஒரு எதிர்பார்ப்பு மாறுகிறது. they are having a different expectations in academy. குடும்பமாக அமையும் போது தன்னுடைய கணவனும் மனைவியும் எப்படி இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு வருகிறது. And as they are into a family, they have an expectations as a தன்னுடைய couple. எதிர்காலம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு வருகிறது. They have a different expectations about their future. அவர்களுக்கு பிள்ளை பிறந்த பிறகு பிள்ளைகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு வருகிறது. After they have children, they have expectations about their children. நம்முடைய எதிர்பார்ப்பு, Our expectation, நம்முடைய வயதினாலும், it changes according to our age, நம்முடைய சூழ்நிலைகள் நிமித்தமாக, according to our situation, நம்முடைய கலாச்சாரத்தின் நிமித்தமாகவும், according to our culture, நம்முடைய அந்தஸ்து நிமித்தமாகவும் வருகிறதாக இருக்கிறது. because of our status also it varies. ஆனால் தேவனுடைய எதிர்பார்ப்பு எப்பொழுதுமே மாறாததாக But இருக்கிறது. our God has an unchanging expectation from வேதம் us. சொல்லுகிறது, அவரே ஆதியும் அந்தமுமாக Our இருக்கிறார். God says He is the Alpha and the முடிவில்லாத Omega. ஆண்டவராக இருக்கின்றார். He is a God who is till the end. ஆனாலும் பாருங்க, But still, அவருடைய அன்பு கிருபை எவ்வளவு மிகப்பெரியது தெரியுமா? and you know how great is His love. அவர் தன்னுடைய பிள்ளைகளுடைய நிலைமைக்கு ஏற்றவாறு தன்னுடைய எதிர்பார்ப்பை வைத்திருப்பதை பார்க்கின்றோம். And you can know that He has an expectation according to each and every children of God. இன்றைக்கு அநேகர் தேவனை பிரியப்படுத்தணும், கடவுளை பிரியப்படுத்தணும் அப்படின்னு அநேகர் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். And when many people are running behind saying that I have to have a greater expectation what God has for me. நம்முடைய ஆண்டவர், But our God, அவர் என்ன செய்தார்? தன்னுடைய ஜனத்தை தேடி வந்தவராக இருக்கிறார். He is a God who has come in search of man. அவருடைய எதிர்பார்ப்பு எவ்வளவு சிறியதாக இருக்கிறது, எளிமையாக இருக்கிறது என்பதை உங்களுக்கு 3 எடுத்துக்காட்டின் மூலமாக உங்களுக்கு உணர்த்த விரும்புகின்றேன். And I would like to give you 3 examples to say, முதலாவது to காரியம், show you how is His expectation. முதலாவது காரியம், The first thing வேதத்தில் நாம் வாசிக்கின்றோம். we are going to read in the Word of God. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Ephesians chapter 11 verse 6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். Without faith it is difficult to please God. நம்முடைய ஆண்டவரை மகிமைப்படுத்துவது தானே நம்முடைய வாழ்க்கை நோக்கமாகவே இருக்கிறது. Our aim of our life is to please God. நம்மை அழைத்த ஆண்டவருக்கு கனத்தை செலுத்துவது தானே நம்முடைய வாழ்க்கை நோக்கமாக இருக்கிறது. Our aim of our life should be pleasing unto God. இதனுடைய அடிப்படை என்ன தேவை என்றால் விசுவாசம். What is the basic of all these things? It is faith. அப்போ எவ்வளவு விசுவாசத்தை ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்க வேண்டும்? So what kind of faith God is expecting from us? ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற விசுவாசம் எப்படிப்பட்டது தெரியுமா? But what kind of faith God expects from you? மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். Let us look into Matthew chapter 17 verse 20. இது உங்களுடைய கண்ணுக்கு தெரியுதா? Can you look at this one? எத்தனை பேரால பார்க்க முடிகிறது? How many of you can see this? ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற விசுவாசம் இந்த அளவிற்கு தான். And this is what the expectation of God is. இதை தான் மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல பார்க்கின்றோம். And this is what we see in Matthew chapter 17 verse 20. கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால், If you have a faith which is just of the size of a mustard seed. என்னுடைய கரத்திலே ஒரு கடுகு இருக்கிறது. I have a small mustard in my hand. இந்த கடுகு அளவு விசுவாசம் இருந்தால், And if you have the faith of this mustard seed, இதனுடைய சைஸ பாருங்களேன். you just look at the size of it. ஆண்டவர் எவ்வளவு பெரிய மகா பெரிய தேவன், How great our God is. அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் விசுவாசம்
விசுவாசம் அவசியம் என்று வேதம் சொல்லுகிறது. And the word of God says if you want to please him, you need to have faith. அந்த விசுவாசம் இந்த கடுகின் அளவு இருந்தால் போதும் என்று ஆண்டவர் And the faith is just of the size of the mustard seed. எவ்வளவு ஒரு அன்பு இல்லையா? What a great love is it? ஆண்டவர் எவ்வளவு நம்மை நேசிக்கிறார் பாருங்க. How much God loves us. ஆண்டவர் மலையளவிற்கு விசுவாசத்தை நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கவில்லை. Our God does not expect a faith of a mountain. மலையை பெயர்ந்து போக வைக்க வேண்டும் என்றால் இந்த கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும். And the word of God says if you want to make this mountain move, you need the faith of the mustard seed. இதே வசனத்தில் கடைசி பகுதியில் நாம் பார்க்கும்போது இந்த விசுவாசம் இருந்தால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நாம் பார்க்கிறோம். And the end of this verse you can see if you have just this faith, there is nothing impossible with God. எவ்வளவு பெரிய அன்பு, such a big love, எவ்வளவு பெரிய அன்பு, such a big love. ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் பாருங்க. This is what our God expects. இந்த ஒரு சிறிய அளவின் விசுவாசம், கடுகளவு விசுவாசம், just a faith of a mustard seed, கடுகளவு விசுவாசம், just a faith of a mustard seed. ஆண்டவர் எவ்வளவு பெரியவர். Our God is a big God. ஆனால் எதிர்பார்க்கிற காரியம் பாருங்க. But what does he expect? ஆண்டவருக்கு நல்லா தெரியும். Our God knows very well. தன்னுடைய ஜனத்தின் தன்னுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை காணுகின்றார். He knows the heart of the people. அவருடைய எதிர்பார்ப்பு தன்னுடைய பிள்ளைகள் செய்யத்தக்கதான அளவில் இருக்கிறதை தவிர, and his expectation is according to each children of God. தன்னுடைய நிலைமைக்கு ஏற்றவாறு அல்ல. He does not expect according to what he wants. மகா பெரிய ஆண்டவர் எதிர்பார்க்கின்றதான ஒரு சின்ன காரியம் தான் இந்த கடுகளவு விசுவாசம். And this great God, he expects a small faith from us which is just of the size of the mustard seed. ஒருமுறை இயேசு கிறிஸ்து திருச்சபையிலே ஆலயத்தில் அமர்ந்து கொண்டிருந்த பொழுது, and once when Jesus was sitting in the church, ஜெப ஆலயத்தின் பொழுது காணிக்கை செலுத்தும்படியாக அநேகர் வருகிறார்கள். and during the service there were many people coming in to offer their offerings to God. அந்த காணிக்கை கொண்டு வருகின்றவர்களை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கின்றார். And Jesus was having an eye on all those people who were offering unto God. அநேக செல்வந்தர்கள் வந்து கடந்து செல்கிறார்கள். And there were many rich people who were coming in and going off. அதன் மத்தியிலே ஒரு ஏழை விதவை வருவதை ஆண்டவர் பார்க்கின்றார். And Jesus noticed a very poor woman coming into the treasure. அந்த ஏழை விதவையுடைய கரங்களிலே இருந்த அந்த 2 காசை ஆண்டவர் பார்க்கின்றார். And Jesus saw the 2 mites that she was having to drop into the treasure. கரங்களில் இருந்த 2 காயின். And she had just 2 coins. அந்த பைசா எவ்வளவு இருந்திருக்கும் என்றால், and what was the value of it? அந்த காலத்திலே இருந்ததிலே மிகவும் குறைவான வேல்யூ உள்ள காயின் அதுதான். And that was the most least valued coin. இன்றைக்கு நம்முடைய தேசத்திலே பார்த்தீர்கள் என்றால் 1 ரூபாய் காயின் தான் இருப்பதிலே வேல்யூ குறைந்த காயின். And if you see today in India 1 rupee is the least valued. நம்முடைய தலைமுறை 5 பைசா 25 பைசா 50 பைசா என்று எல்லாத்தையும் பார்த்திருக்கலாம். And we in our generation might have had a view of 10 paisa, 25 paisa, 50 paisa, 5 paisa even. ஆனால் இன்றைக்கு but today இருப்பதிலே மிகவும் குறைவான ஒரு மதிப்புள்ள காயின் எதுவென்றால் 1 ரூபாய் காயின் தான். the least one is a 1 rupee coin. அன்றைக்கு இதே போல அந்த ஏழை தாயார் 2 காயினை கொண்டு வராங்க. and in the same manner the poor woman is bringing in 2 coins like this. அதையே காணிக்கையாக செலுத்துகிறார்கள். It was just 2 mites and she was offering it as an offering to God. இதை பார்த்த இயேசு, but Jesus who looked at that, 43வது வசனத்திலே பார்க்கும்போது மார்க் 12ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலே, in Mark chapter 12 verse 43 you can read, தன்னுடைய சீஷர்களை அழைத்து Jesus called his disciples to himself and said, நாம் பார்க்கின்றோம், காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். assuredly I say to you that this poor woman has put in more than all that those who have given to the treasury. காணிக்கை பெட்டியில் போட்ட மற்ற எல்லாரை காட்டிலும், and all those who have given more than that, இந்த ஏழை தாயார் கொடுத்ததே பெரியதாக இருந்தது. this poor woman, she had given in 2 mites was the greatest. எதை பார்த்து சொல்லுகின்றார்? what did he look and say? அந்த தாயாருடைய கரங்களில் இருந்த இந்த 2 காயின் தான். he was looking at the 2 coins that she had in her hand. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், for example, if you want to say, நம்முடைய சபைகளிலே இன்றைக்கு காணிக்கை எடுப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற
காணிக்கை பை தான் இது. And this is the offering bag that we are using in the church. இந்த காணிக்கை பையிலே இந்த 2 காயினை உள்ளே போடுவோம் என்றால், And if we drop the 2 coins into this offering bag, நாம் பார்க்கும் பொழுது இன்னும் காலியா தான் இருக்கு. and if you look into it, it's still empty. இன்னும் உள்ள ஒண்ணுமே இல்ல. And still there is nothing inside it. இப்படி தான் அன்றைக்கும் இருந்திருக்கும். And it was like that in those days also. ஆனால் பாருங்க, ஆண்டவர் But you look at what God is saying. இந்த 2 பைசாவை போட்டு அந்த தாயாருடைய காணிக்கையை தான் பெரியதாக எண்ணுகின்றார். And he is calling the 2 coins which the old woman dropped was very great. வேதத்தில் அதுதான் எழுதப்பட்டிருக்கிறது. And that is what is written in the word of இந்த God. ஏழை விதவை அதிகமாய் போட்டாள். And this poor woman gave in the greatest. ஹalleluya. Hallelujah. அப்படி ஆண்டவர் எவ்வளவு பெரிய மகா பெரியவர் பாருங்க. How great God is our God. நம்மிலிருந்து எதிர்பார்க்கின்ற காரியம் எவ்வளவு சிறிய காரியம். And you can see what small thing God expects from us. கடுகளவு விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கின்றார். He is looking at the faith of the mustard seed. ஏழை தாயினுடைய அந்த 2 பைசாவை ஆண்டவர் பார்க்கின்றார். He is looking at the 2 coins that the poor woman is dropping in. அநேக நேரத்தில் Many a times. ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்ற காரியம் என்று நாம் சொல்லும் பொழுது, What do we expect? What does God expect from us? நம்முடைய மனதில் பெரிய பெரிய காரியம்லாம் வரும். We think we imagine great things. ஆண்டவருடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றவே முடியாது என்று நாம் யோசிப்போம். We have an illusion that we can't we won't be able to accomplish his expectation. நாம் முயற்சி எடுத்து தோல்வி அடைந்து விடுகின்றோம். And we most of the time we try off and we fail. தீர்மானங்களை எடுத்து நிறைவேற்றாமல் கடந்து We விடுகின்றோம். take up decisions and we are unable to fulfill it. ஆனால் பிரியமானவர்களே, But dear children of God, ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு எவ்வளவு இருக்கு பாருங்களேன். you can see what is the expectation அவர் of மகா God. பெரியவராக இருந்தாலும், Though he is a great big God, அவருடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் சிறியதாக தான் he இருக்கிறது. has very small expectations from us. மூன்றாவதாக ஒரு சம்பவத்தை பார்க்கின்றோம். The third thing we can see, 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் இந்த வசனம் if you கொடுக்கப்பட்டிருக்கிறது. turn to 1 Kings 17ஆம் அதிகாரத்தில் chapter 17 12 ல 13ஆம் வசனங்களில் நாம் பார்க்கும் பொழுது, verse 12 and 13 we can see எலியா Elijah சாரிபாத் விதவையிடத்தில் வருகின்றார். had gone to the widow of Sariphat, அவர்களிடத்திலே தனக்கு புசிப்பதற்கு அப்பத்தை செய்து கொண்டு வரும்படி சொல்லுகின்றார். and he was asking that widow to make bread for him. அவர்கள் சொல்லுகிறார்கள், But she says, ஐயா, எங்களிடத்துல I have ஒரு பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தான் இருக்கு. I have only a handful of flour in the bin and a little of oil in a jar. ஒரு பிடி மாவு, Just a handful of flour கொஞ்சம் எண்ணெய். and little oil. இதில் ஆச்சரியம் என்னவென்றால், And what is the greatest thing in this one? அந்த தாயார் சொல்லுகின்ற இரண்டாவது காரியம்தான். The second thing that the widow is saying. அவர்கள் சொல்லுகிறார்கள், She says, நானும் என்னுடைய பிள்ளையும் சாப்பிட்டு மரிக்கும்படியாக இதை வைத்திருக்கின்றோம். myself and my child, we are going to die, and for that we have this one. நானும் என்னும் பிள்ளையும் கடைசியாய் சாப்பிட்டு மரிக்கும்படியாக வைத்திருக்கின்றோம். Myself and my son, we may eat it and we may die. தன்னுடைய வாழ்க்கையே முடிய போகுது. And this is what our life is going to end. இந்த தருணத்தில் தான் இந்த ஊழியர் வந்து கேட்கின்றார், முதலாவது எனக்கு ஒரு அடையை செய்து கொண்டு வா. And at this moment, Elijah comes and asks her that you please make a bread for me first. எனக்கு ஒரு அடையை செய்து கொண்டு வா. Make me a bread first. நடந்தது என்னவென்றால், What happened, you know? அந்த தாயார் செய்து கொண்டு வருகிறார்கள். This woman makes the bread and brings to him. அதை தீர்க்கதரிசி சாப்பிடுகின்றார். And the prophetess has it. அப்பொழுது தீர்க்கதரிசனமாக ஒரு வார்த்தையை கொடுக்கின்றார். And he gives a prophecy. இனி மாவும் எண்ணெயும் உன்னுடைய இல்லத்தில் குறைவே படாது என்று. And henceforth the flour and the oil will never will deteriorate in your Hallelujah. house. Hallelujah. என்ன ஒரு மகிமையான காரியம் பாருங்க. And one more great thing you can see. எத்தனை சப்பாத்தி, எத்தனை அடை இந்த மாவு வச்சு செய்ய முடியும்? And how much ever bread you can make from this இந்த one. எண்ணெய் எத்தனை நாள் உபயோகப்படுத்த முடியும்? How many days you can use this oil? ஆனாலும் பாருங்க, But you can see, இந்த விதவை அதை கொண்டு வந்து கர்த்தருடைய பிள்ளையுடைய கரத்தில் கொடுத்தபடினால, when this widow
she brings and gives it, hands it over into the hand of the man of God. கர்த்தருடைய வார்த்தையை கனப்படுத்தினபடினாலே, And as she is honoring the word of God, வேதம் சொல்கிறது பஞ்சகாலம் முடியும் வரைக்கும் அவருடைய மாவும் எண்ணெயும் குறைவுபடவே இல்லை. and the word of God says, till the famine ended, this oil and flour never ended at all. ஒருவேளை ரெண்டு வேளை சாப்பாடு இல்ல. It was not just one or two times. பஞ்சகாலம் முடியும் வரைக்கும் Until the famine, மாவும் குறையல, the flour never ended, எண்ணெயும் தீர்ந்து போகவில்லை. neither the oil got over. அந்த தாயார் தொடர்ந்து அந்த ஊழியரை கனப்படுத்திக் கொண்டே வருகிறார். And you can see this widow keeps honoring the word, man of God. இதில் இருக்கின்ற பெரிய அற்புதம் மாவும் எண்ணெயும் இல்ல. And you can see the greatest miracle. It's not about the flour and the oil. எந்த மாவையும் எந்த எண்ணெயும் சாப்பிட்டு தாயும் மகனுமாக உயிரை விட வேண்டும் என்று ஒரு கருத்தோடு இருந்தார்களோ, And this woman who had an idea to die by just having the flour and the oil that they had, மாவு கொடுத்த பிறகு பிள்ளை இறந்துடுச்சு. and after he gave the bread, the child died. பிள்ளை இறந்து போகிறது. The child dies off. அந்த தாயார் கதறி அழுகின்றார். And the woman is crying. பாருங்க, தீர்க்கதரிசி மேல் வீட்டு அறையிலிருந்து கடந்து வருகிறார். And the prophet comes down from the upstairs down. அந்த பிள்ளையை கொண்டு சென்று அவர் அழுகின்றார் ஆண்டவரிடத்தில். And he takes up the child, goes to the upper stairs and cries அந்த unto God. பிள்ளைக்காக மறுபடியுமாக ஜெபிக்கின்றார். And he cries again, he prays again and வேதம் again for the சொல்லுகிறது, child. And the word of God says, தீர்க்கதரிசியுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு, and God heard the prayer of the prophet. மறுபடியும் அந்த பிள்ளைக்கு வாழ்க்கையை கர்த்தர் தருகின்றார். And he gave life unto the child. அந்த உயிர் பெற்ற பிள்ளையை கொண்டு வந்து இந்த ஏழை விதவையிடத்திலே கர்த்தர் கொடுப்பதை பார்க்கிறோம். And you can see that prophet brings the child with life unto the woman. Hallelujah. 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 ஆண்டவர் ஜீவனை தருகின்றார். Our God gives life to that child. அந்த ஜீவன், And that life, நல்லா கவனிங்க, you can see, be careful about it here. தீர்க்கதரிசிக்கு அப்பத்தை கொடுக்கவில்லை என்றால் போயினதாக தான் இருந்திருக்கும். And if she would have not given the bread unto that prophet of God, it would be disaster. அவருடைய எண்ணம் என்ன இருந்தது? What was her mindset? அந்த தாயார் நினைத்தாங்க கடைசியா சாப்பிட்டு ஜீவனை விட்டுடணும். And the mindset of the woman was that I have to eat this last bread and die off. ரெண்டு பேரும் மரித்துடணும். Both of them had to die. ஆனால் தன்னுடைய பிள்ளை மரித்த பொழுது அதை பார்க்க முடியவில்லை இந்த தாயார். And when she saw her child dying, she could not see it. இந்த தீர்க்கதரிசி அவரிடத்தில் இந்த சின்ன காரியத்தை கேட்டிருக்காவிடல். And you can see the prophet asked her a very small thing. அவர்களும் அதை கொடுக்காம இருந்திருப்பார்கள் And if என்றால், suppose they would have not given the small bread and the bread to him, அந்த தீர்க்கதரிசி அந்த வீட்டில் இருக்க போவதில்லை. the prophet would have not stayed in their house. அந்த பிள்ளை மரித்த பொழுது மறுபடியும் ஜீவனை கொடுத்திருக்கவே And முடியாது. if the son would have died, he would have not given life to that. பாருங்க பிரியமானவர்களே, See, dear children of God, சிறிய காரியம், a small thing, கொஞ்சம் மாவு, a handful of கைப்பிடி flour, மாவு அளவு, a handful of flour, கொஞ்சம் எண்ணெய், little of oil. ஆண்டவருக்கென்று கொடுத்தபடியினால When she gave unto God, மரித்த பிள்ளை உயிரோடு வருகிறது. the child who had died was resurrected back. நம்முடைய மகா பெரிய தேவன், A great God. அவர் தன்னுடைய ஜனத்திலிருந்து எதிர்பார்க்கின்ற What காரியங்கள் does he expect from his children? மிகவும் சிறியதாக Very இருக்கிறது. small things. 1 கொரிந்தியர் 15:58 இவ்வாறு சொல்லுகிறது, Let's look into 1 Corinthians chapter 15 verse 58. It says, ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகின்ற பிரயாசம் வெறுதாவாய் இருக்கிறது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாகியும் அசையாதவர்களாகியும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகினவர்களாகியும் இருப்பீர்களாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. Therefore, my beloved brethren, be steadfast, immovable, always abounding in the work of the Lord, knowing that your labor is not in vain in the Lord. கர்த்தருக்குள் நீங்கள் படுகின்ற பிரயாசங்கள், The labor that you labor is not in the vain in the Lord. கர்த்தருக்குள் நீங்கள் எடுக்கின்ற பிரயாசங்கள், The labor that you take in the Lord, கர்த்தருக்கென்று கொடுக்கின்ற காரியங்கள், whatever you do for God, கர்த்தருக்கு எடுக்கின்ற முயற்சிகள், whatever you try in for God, கர்த்தருக்குள்ளாக நீங்கள் செய்கின்ற காரியங்கள், all that you are going to do in the Lord, ஒரு நாளும் அது
It's not going to go ஒரு in நாளும் vain. பிரயோஜனமற்றதாய் செல்லாது. It is not going to go in நம்முடைய vain. ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு Our Lord Jesus அவர் Christ, மறுபடியுமாய் வரும் பொழுது when he comes, அவனுக்கு தக்க பலனை கொண்டு வருவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தமாக and சொல்லி he இருக்கிறார். says, I will bring the fruit according to each and every one of you. கர்த்தருக்குள் In the Lord, நாம் பலப்படுவோம், let us be strengthened. உறுதியாய் இருப்போம். Let us be strong. கர்த்தருடைய அன்பை பெற்றவர்களாக The people who have been who have got the love of God, ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற காரியங்களை செய்ய முயற்சி எடுப்போம். we may do what God is expecting from கர்த்தர் us. பெரிய காரியங்களை Our செய்வாராக. God is going to do great things in us. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன எதிர்பார்க்கின்றார்? What is God expecting in you? உங்களுடைய பெரிய ஆண்டவர் How big God, சிறிய காரியத்தை உங்களுடைய a வாழ்க்கையில் small thing எதிர்பார்க்கின்றார். is expecting from you. கண்களை மூடி ஜெபிக்கலாம். Let's close our eyes and pray unto God. பரலோக பிதாவே, Our Heavenly Father, ஆண்டவரே, நீர் மகா பெரிய தேவனாக you are இருந்தாலும், God, a great God. O நீர் Lord. வல்லமை மிக்கவராக இருந்தாலும், Though you are a powerful God, ஆண்டவரே, எங்களிடத்திலிருந்து நீர் சிறிய சிறிய காரியங்களை தான் எதிர்பார்க்கின்றீர். you ஆண்டவரே, only expect very small things from us. அநேக நேரத்தில் உமக்கென்று நாங்கள் காரியங்களை செய்யும்படியாக முயற்சி எடுத்தாலும், Though we may be trying a lot of things to work for you, ஆண்டவரே, அநேக நேரத்தில் நாங்கள் அதை விட்டு விடுகின்றோம். most of the time we leave it in the middle. எடுத்த தீர்மானங்களை நிலைநிற்காமல் சென்று விடுகின்றோம். Whatever decisions we have taken for you, we'll leave it in the middle. ஆனாலும் உம்முடைய கிருபை எங்களோடு இருப்பதற்காக நன்றி. Thank you for your grace that is with us. உம்முடைய அன்பு எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி. Thank you for the love that thou hast given for us. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. Bless each and every one of us. O உம்முடைய Lord. சித்தத்தின்படி நாங்கள் செய்ய கிருபை தாங்க. Help us to do according to your will. எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் We கொடுக்கிறோம். surrender everything into your எங்கள் hands. அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. In the name of a matchless Savior, Lord and Savior Jesus Christ, we pray. ஆமென். Amen. நாம் அனைவரும் சேர்ந்து சொல்ல, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சோத்ரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் வழிநடத்தலும் சந்தோஷம் சமாதானம் காவலும் என்றும் என்றும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.